Question number 25. Let P be a 2 by 2 complex matrix such that P star P is the identity matrix, where P star is the conjugate transpose of P, then eigenvalues of P are option A real, option B complex conjugates of each other, option C reciprocals of each other, option D of modulus 1. இந்த கொஸ்டின் டிசம்பர் 2014ல சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது Pன்றது 2 by 2 காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா P ஸ்டார் Pன்றது நம்மளுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. P ஸ்டார்ன்றது கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் Pன்னு சொல்லிருக்காங்க. சோ P ஸ்டாரையும் P மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஐகன் வேல்யூஸ் என்ன வரும்? P யோட ஐகன் வேல்யூஸ் நம்மளுக்கு ஃபுல்லா ரியலா இருக்கும் அண்ட் ஃபுல்லா காம்ப்ளெக்ஸா இருக்கும் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் ஈச் அதரா இருக்கும். இல்ல தேர்ட் ஆப்ஷன் அந்த ஐகன் வேல்யூஸ் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ஈச் அதரா இருக்கும். இல்ல அந்த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மாடுலஸ் 1 இருக்கும் அப்படின்றது ஆப்ஷன்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் P ஆர் ஆஃப் மாடுலஸ் 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் Dன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப Pன்றது நம்மளுக்கு என்னன்னு சொல்லிருக்காங்க? 2 by 2 காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ். P ஸ்டார்ன்றது என்னன்னு சொல்லிருக்காங்க? கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் Pன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் P ஸ்டார் Pன்றது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லிருக்காங்க. இப்ப P ஸ்டார் Pன்றது நம்மளுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ்னாக்க PP ஸ்டார் IE இஸ் ஈக்குவல் டு இந்த PP ஸ்டார் இந்த வேல்யூ P இன்டு P இன்வர்ஸ் நம்மளுக்கு ஐடென்டி, அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். P இன்டு I P இன்வர்ஸ், அப்ப PP இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு I. சோ Pன்றது நம்மளுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கறனால அது யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்ப லாம்டான்றது ஐகன் வேல்யூ ஆஃப் P ஆ இருந்துச்சுன்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் Px is equal to lambda x ன்னு சொல்லிதான். இதோட கான்ஜுகேட் P ஸ்டார்ன்றதுனால அப்ப XP இந்த Px is equal to lambda x க்கு அப்படி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் நம்ம எடுக்கும்போது x க்கு பதில் x ஸ்டார் வரும், P க்கு பதில் P ஸ்டார், லாம்டாக்கு பதில் லாம்டா பார் அண்ட் x க்கு பதில் x ஸ்டார். அப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துருச்சு? x ஸ்டார் P ஸ்டார் is equal to lambda bar x ஸ்டார்னு வந்துரும். சோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப 1 and 2 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். லெஃப்ட் சைடு அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், ரைட் சைடு அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 1 and 2 அப்படியே ப்ராடக்ட் பண்றோம். அப்ப லெஃப்ட் சைடுல x ஸ்டார் P ஸ்டார் into Px is equal to lambda bar x ஸ்டார் lambda x. இப்ப லாம்டா பார்ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் லாம்டான்னு எழுதிக்கலாம். அதாவது ஆல்பா பார்ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்? நார்மலா ஸ்கேலர்ல காம்ப்ளெக்ஸ் இதா இருந்ததுன்னா மாடு ஆல்பான்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்க லாம்டா பார்ன்றதை மாடு லாம்டான்னு சொல்லலாம். அடுத்தது P ஸ்டார் Pன்றது ஐடென்டின்றது தெரியும், அதனால லெஃப்ட் சைடுல x ஸ்டார் x மட்டும் தான் இருக்கும். ரைட் சைடுல மாடு லாம்டா இன்டு x ஸ்டார் x. அப்ப x ஸ்டார் x நீங்க காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி வரும்? மாடு லாம்டா மைனஸ் 1 is equal to 0. இப்ப x ஸ்டார் x இன்டு மாடு லாம்டா மைனஸ் 1 is equal to 0னாக்க ஒன்னு x ஸ்டார் x 0வா இருக்கும், இல்ல மாடு லாம்டா மைனஸ் 1 வந்து 0வா இருக்கும். இங்க வந்து x ஸ்டார் xன்றது நான் ஜீரோன்றதுனால, ஏன்னா நமக்கு P ஸ்டார் Pன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டதுனால x ஸ்டார் x வேல்யூ என்னவா இருக்க சான்ஸ் இல்ல, 0வா இருக்க சான்ஸ் இல்ல. சோ எதுதான் 0வா இருக்கும்? அப்ப மாடு லாம்டா மைனஸ் 1 is equal to 0வா தான் இருக்கும். அப்ப மாடு லாம்டா is equal to 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப இந்த லாம்டான்றது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஐகன் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் வேல்யூ is equal to 1ன்ற ஆன்சர் வந்துருச்சு. சோ ஆப்ஷன் D ஐகன் வேல்யூஸ் ஆஃப் P ஆர் ஆஃப் மாடுலஸ் 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.